பாஜக என்ன நிலைமையில இப்ப இருக்கு? பாஜக உள்ளாட்சி தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறாங்க? பாஜகவோட முடிவு உள்ளாட்சி தேர்தலை தனித்து சந்திப்பதா எடப்பாடி கூட சேர்ந்து சந்திப்பதாங்கிறத பொறுத்துதான் அதோட நடவடிக்கைகள் இருக்கும் நான் பார்த்தேன். அண்ணாமலை வந்தது பெரிய சிக்கல் தானே அவங்களுக்கு. பாஜகவில் பொறாமை பிடிச்சவங்க புடுங்கிட்டு இருக்கவங்க ஏதாவது அண்ணாமலை சொல்லுவாங்க. அண்ணாமலை தன்னோட அரசியலை பாஜகவுக்குள்ள பண்ணல, விஜய்க்கு ஒரு மாற்றுங்கிற லெவல்ல தான் வராரு. விஜய் வெர்சஸ் அண்ணாமலை தான் பண்றாரு. அண்ணாமலை 47 விழுக்காடு இடங்களுக்கு கேண்டிடேட் போட்டார். எடப்பாடி என்னதான் அவர் டிஸ்இன்டகிரேட் ஆனாலும் அவர்கிட்ட ஒரு 15% ஓட்டாவது தேரும். பாஜக தலைமை மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து பரவுது. உள்ளாட்சி தேர்தல் தனிச்சு போட்டியிடணும்னு சொன்னா நல்ல தொடர்புடைய RSS பின்னணி உள்ள ஒருத்தரை போட்டு இது பண்ணலாம். கூட்டணி சொன்னா நயனாரே கண்டினியூ பண்ணலாம். அண்ணாமலைக்கு பின்னாடி ரஜினி இருக்கிறாருன்னு சொல்றாங்களா சார்? தமிழக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார். பாஜக என்ன நிலைமையில இப்போ இருக்கு? ஏதோ தலைவர் மாற்ற போறாங்கன்னு சொன்னாங்க. அண்ணாமலை வெளியே வந்தது பிறகு பெரிய பெரிய முக்கியமான ஆட்கள் எல்லாமே அண்ணாமலை கூட போறாங்க. என்ன நிலைமை சார் பாஜக? பாஜக உள்ளாட்சி தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறாங்க? அண்ணாமலை 47 விழுக்காடு இடங்களுக்கு கேண்டிடேட் போட்டார். அந்த மாதிரி நீங்க ஒரு 60 விழுக்காடு இடத்துக்கு கேண்டிடேட் போடக்கூடிய ஒரு மூத்த தலைவர், அமைச்சராக இருந்தவர், மாநில தலைவராக இருந்தவர், அவரை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் கேண்டிடேட் போட போறீங்களா? அல்லது ஸ்டேட்டஸ்கோ எடப்பாடி என்னதான் அவர் டிஸ்இன்டகிரேட் ஆனாலும் அவர்கிட்ட ஒரு 15% ஓட்டாவது தேரும். 21ங்கிறது அங்கங்கே குறைஞ்சி கூடி வாக்கு விகிதம் குறைஞ்சி இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு விகிதம் இருக்கும். அது கூட நம்ம கூட்டணி ஆட்டே போயிடும்னு நினச்சா அந்த கூட்டணி அதை பண்ணலாம். பட்டு இப்போ மேலோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி இவர் நயனார் நாகேந்திரனும் ஆண்டி தாவேகா கவர்மெண்ட்டை கடுமையாக பேசுகிறாரு, கொஞ்சம் உணர்வுபூர்வமாக பேசுகிறாரு. முஸ்லீம்களுக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லும்போது பிற்படுத்தப்பட்ட இந்துக்களை பாதிக்கும்னு சொன்ன ஒரு தலைவராட்டு நயனார் சொன்னது பிற்படுத்தப்பட்ட இந்துக்களின் உணர்வை யோசிக்கக்கூடிய ஒரு தலைவராட்டு அவர் இந்த இடத்துக்குள்ள தன் கருத்தை சொல்றாரு. அதிமுக சொல்ல மாட்டாங்க, திமுக சொல்ல மாட்டாங்க, மற்ற கட்சிகள் சொல்ல மாட்டாங்க. பாஜகவில் பிற்படுத்தப்பட்ட இந்துக்களின் நலன் அதில் பாதிக்கப்படுங்கிறத நயனார் பேசுறாரு. ஸோ நயனாரும் இப்போ யதார்த்த சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு மேலுள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் படி தாவேகா எதிர்ப்பும், தாவேகா அரசாங்கம்ங்கிறது ஒரு முஸ்லீம் லீக் இன்க்ளூசிவ் கூட்டணி அரசாங்கம் தான். அந்த முஸ்லீம் லீக் அமைச்சர் 3.5 கொடுக்குன்னு சொல்லும்போது அது பிற்படுத்தப்பட்ட இந்துக்களை பாதிக்கும்ங்கிற கருத்தை முளையிலே அதை பேசக்கூடிய இதை நயனார் எடுத்திருக்கிறாரு. இதே மாதிரி பல இஷ்யூகள் எல்லாம் பேசும்போது முன்னாடி உள்ள தலைவர்கள் அதுக்கு சரியான பதிலை கொடுக்காத ஒரு சூழ்நிலை இருந்து நயனாரும் இதுக்கான பதிலை கொடுக்குறாப்புல. பாஜகவோட முடிவு உள்ளாட்சி தேர்தலை தனித்து சந்திப்பதா எடப்பாடி கூட சேர்ந்து சந்திப்பதாங்கிறத பொறுத்து தான் அதோட நடவடிக்கைகள் இருக்கும்னு நான் பார்க்குறேன். அண்ணாமலை வந்தது பெரிய சிக்கல் தானே அவங்களுக்கு. பெரிய அளவில் ஒரு இறக்கத்தை கண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ணாமலை தன்னோட அரசியலை பாஜகவுக்குள்ள பண்ணலை. அவர் டால் பொலிட்டிக்ஸ் தான் பண்ணுறாரு. விஜய்க்கு ஒரு மாற்றுங்கிற லெவலில் தான் வர்றாரு. இப்போ இன்னைக்கு பெண்கள், சிறிய குழந்தைகள் கற்பழிப்பெல்லாம் சொல்லும்போது அண்ணாமலை தான் கேட்குறாரு, ஓகே நீங்கள் நல்லா நடவடிக்கை எடுக்கிறீங்க, நான் பாராட்டுறேன். ப்ரிவென்ஷனுக்கு நாளைக்கு என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு இப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்போசிஷன் டு டிவிகே கொலிஷன் கவர்மெண்ட் லெட் பை விஜய், அதுக்கு எதிராக ஒரு நேர்மறையான ஒரு எதிர கட்சி அரசியலை விஜய் வெர்சஸ் அண்ணாமலை தான் பண்றாரே தவிர பாஜக இதுக்குள்ளெல்லாம் அவர் என்னைக்கோ கடந்து வந்துட்டார். நீங்க என்னைக்கு அவருக்கு 15 லட்சம் மக்கள் மேல அவரோட உறுப்பினராக வீத லீடர்ஸுக்கு வந்திருக்காங்கனாலும் சரி. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம தம்பி ஒரு பையன் அவ முன்னின்று நடத்துகிறான். சொத்தவள பீச்சில் 50க்கும் மேற்பட்ட கார்கள் அணிவகுத்து நின்று ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, வீத லீடர்ஸ்னு அண்ணாமலை படத்தையும் சிவானி ஒரு தம்பி அது பண்ணுறான். ஸோ இப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக அண்ணாமலைக்கு ஒரு டால் லீடருங்கிற ஒரு இது வருது. அப்புறம் நீங்கள் என்ன பிஜேபி கூட கம்பேர் பண்ணி அது தேவையில்லாத விஷயம் நான் பார்க்குறேன். அது பிஜேபியில் சிலருக்கு அது புரியலை. அண்ணாமலையை பற்றி பேசி தங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி தேடுறாங்க. அவர் பாதையில் போயிட்டார். பாஜகவுக்கு எதிராக பாஜகவுக்கு நன்றி தெரிவித்து தானே அதில் போகிறார். ஸோ அந்த இடத்துக்குள்ள அவர் பாஜகவுக்கும் அவருக்கு மோதலுங்கிற ஒரு போக்கை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில பாஜகவில் பொறாமை பிடிச்சவங்க, புடுங்கிட்டு இருக்கவங்க ஏதாவது அண்ணாமலையை சொல்லுவாங்க, அது தேவையில்லை. அவர் பாதையில் போகிறாரு, டால் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு.
அவரோட டெஸ்டிங் கிரவுண்டை வந்து விஜய்க்கு மாற்றா சிஎம்முக்கு மாற்றா வரணும்னு நினைக்கிறார். பாஜக தலைமை மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து பரவுது சார், அது உண்மைதானா? அதான் நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் தனிச்சு போட்டியிடணும்னு சொன்னால் ஒரு நல்ல தொடர்புடைய ஆர்எஸ்எஸ் பின்னணி உள்ள ஒருத்தரை போட்டு இது பண்ணலாம். கூட்டணின்னு சொன்னால் நயனாரே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நயனார் கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் ஒன்றும் இல்லை. அவரும் தன்னோட மேலோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி கரெக்டான ஒரு பாதையில் தான் அவரும் போயிட்டு இருக்காரு. அண்ணாமலைக்கு பின்னாடி ரஜினி இருக்கிறாருன்னு சொல்கிறாங்களா சார்? ரஜினி அவங்க லதா ரஜினிகாந்தோடைய பேட்டி எல்லாமே வருது. ரஜினி தான் அண்ணாமலை கூட இருக்கிறாரா அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு வதந்தி, ஆதாரமற்ற செய்திகள். இதுக்குள்ளே வந்து நமக்கு எந்த ஆதாரமும் நமக்கு இல்லை. அது நான் இருக்கிறேன்னு ரஜினி தான் சொல்லணும், இருக்கிறாருன்னு அண்ணாமலை தான் சொல்லணும். ரெண்டு பேருமே சொல்லலை. அப்போ ரஜினி ஒரு பாப்புலர் ஹீரோ. இன்றைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார். பிஎம்எஸ்ல அவர் படங்கள் தான் அதிக டிக்கெட் புக்கிங் எல்லாமே நம்ம பார்க்குறாங்க. கருப்பு எவ்வளோ டிக்கெட்டு, 8ஆவது இடத்துல கருப்புன்னு சொன்னால் முதல் இடத்துல ஜெயிலர்னு அந்த ஸ்டேஜில் தான் இன்றைக்கும் அவர் போயிட்டு இருக்கிறாரு. அடுத்த அவர் படமும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெறுங்கிறது உண்மை. அப்போ அவருக்குன்னு ஒரு விற்பனை வலிமை இருக்குது, அவர் என்ன செய்கிறாருங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதனால் அவரை பற்றி நிரூபிக்கப்படாத ஆதாரமற்ற வதந்திகளான பல செய்திகள் வருது. இது வந்து ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு செய்தியாக தான் இதை பார்க்கணுமே தவிர இதில் எந்த உறுதிப்படுத்தப்பட்ட தன்மை எதுவும் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏதோ உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தின்னு அதை எடுத்துக்கிட்டு கடந்துட்டு போகிறது தான் கரெக்ட். மிதுன் பழனிசாமி என்ன கணக்கு சார்? எடப்பாடி ஏற்கனவே அதிமுக கரையுது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. எல்லாரும் தாவேகா பக்கம் வராங்க. இது என்ன ஒரு புது யுத்தியாக எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறாரா, இல்லை வாரிசு அரசியலை எப்படி அது புரிஞ்சுக்கிறது? மிதுன் பழனிசாமி மூலமாக தான் அதிமுக என்ன இருக்க செல்வாக்கு காப்பாற்றப்படும். ஐயா எடப்பாடி பழனிசாமி நீண்ட காலம் வாழணும். அது நம்ம மனப்பூர்வமாக எந்த மனசில் ஒரு சிறு மாசு கூட இல்லாமல் அவரை மனப்பூர்வமாக நம்ம வாழ்த்துறோம். அந்த மாதிரி அவர் இதுக்கு பிறகு அந்த அரசியல்லாம் பேசக்கூடிய கீழ்த்தரமான அரசியலை நம்ம 30 ஆண்டு கால அரசியலை என்றைக்கு நம்ம பேசினதில்லை. கலைஞருக்கு ஒரு தவறு நடக்குன்னு சொன்னால் அவன் நினைக்கிறவன் கலைஞருக்கு முன்னாடி போயிடுவாங்கிற கருத்தை நாம் சொல்லக்கூடியவன். அதே மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி நம்ம நாள் அரசியல் பண்ணணும், ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழணுங்கிறது நமக்கு எந்த மாறுபட்டது இல்லை. ஐயாவை நம்ம வாழ்த்துறோம். பட் என்னைக்குனாலும் சரி அந்த கட்சி நாளைக்கு நிலை பெற்று நிற்கணும்னா மிதுன் பழனிசாமி பின்னாடி தான் நிற்க முடியும், அல்லது நிற்காது. ஏன்னா இப்போ ஜெயலலிதாமையார் அதிமுக ஐயங்கார் லேடி அவங்க அவங்க அண்ணன் மக தீபா ஜெயக்குமார் அவங்க ஜேர்னலிசம் படித்தவங்க, ரொம்ப எஃபெக்டிவான திறமசாலி. அவங்கள ஒரு கொள்கை பரப்பு செயலாளரை வச்சுருப்பாங்கன்னா இன்றைக்கும் அதிமுக தான் ஆட்சி. அதிமுக ஒரு 45 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு சக்தியாட்டு காஸ்ட் நியூட்ரல் தீபா ஜெயக்குமார் தலைமையில் நின்று இருக்கும். அது ஜெயலலிதாவுக்கு ஒரு வாரிசு அந்த இடத்துக்குள்ள வராத சூழ்நிலையில் வாரிசு இல்லாததுனால என்ன ஆகிப்போச்சு, டக்குன்னு சசிகலா தினகரன், நடராஜன், எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி இப்படி 2-3 மோதல் போக்கெல்லாம் உருவாகி கடைசியாக 20 விழுக்காடுக்கு போயிட்டு இப்போ அதுக்கப்புறம் சிவி சண்முகன் அடுத்த ஒரு மோதல் போக்கு. அப்போ நீங்கள் தீபா ஜெயக்குமாருக்கு ஒரு இடத்த கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு சிவி சண்முகம் உட்பட எல்லாருமே ஜெயலலிதா இடத்துல தீபா ஜெயக்குமார் இருந்திருப்பாங்க. அவர் ஆட்சி அறிவினையில் அவங்க சிஎம்மாக இருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் அமைச்சராக பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு காஸ்ட் நியூட்ரல் பிராமின் கம்யூனிட்டி எதிர்ப்பு இல்லை, அந்த இதில் அப்படி ஓடி இருக்கும். அதே ஒரு சூழ்நிலைக்குள்ள இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்னைக்கு சக்சஷன் பண்ணாலும் எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு பிறகு இருக்கிற ஓட்டும் சிதறி சின்ன பின்னமாக போகாமல் ஓரளவு இருக்கிற ஓட்டு தாக்கு பிடிக்கணும்னா அது மிதுன் பழனிசாமி தலைமை ஏற்றாதான் முடியுங்கிறது 100% உண்மை. ஐயரும் நாடாரும் என்ன செய்ய முடியும்னு மிதுன் பழனிசாமி கேட்டதுக்கு தான் நம்ம 2024 நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் களத்தில் இறங்கி டெபாசிட் இழக்க செய்வோம், யாருன்னு காட்டுவோம்னு நினச்சி நம்ம காட்டணும். பட் யதார்த்த உண்மையை ஒரு சூழ்நிலை நம்ம என்னைக்கு மறைச்சி பேச மாட்டோம் நியாயத்துக்கு புறம்பா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேக் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, இது ஐஎன்எல்டி, அகாலிடல், சந்திரசேகர் ராவ், தென் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கு தேசம், எல்லா மாநில கட்சிகளும் பாருங்கள் வாரிசு கட்சி தான் நிலச்சிருக்கு. முன்ன பின்ன இருக்கலாம், அது வேறு விஷயம். வாரிசு கட்சி தான் நிலச்சிருக்கு. நீங்கள் அசாம் கணேச பரிஷத்து என்னாச்சு? பிரபுலகுமார் மகந்தா, கோஸ்வாமி, அது இதுன்னு கலெக்டிவ் லீடர்ஷிப் அசாம் கண பரிஷத்து என்னாச்சு? நிற்குதா? இல்லைல்ல. அப்போ உங்களுக்கு அழிஞ்சு போகாமல் காப்பாற்றப்படக்கூடிய தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடுவால் காப்பாற்றப்படுது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகடால காப்பாற்றப்படுது. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேடிஎஸ் குமாரசாமி கவுடா மத்திய அமைச்சராக இருக்கிறார், தேவகவுடா, அது கட்சி இன்னைக்கு நிற்குது இல்லை. ஓல்டு மைசூரில் பாஜகவோட கூட்டணி வச்சு 12 சீட்டுக்கு 11 சீட் தட்டி தூக்கிட்டாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தாக்கு பிடிச்சி போக முடியுமே தவிர நீங்கள் இனிமேல் எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரின்னுலாம் அந்த கட்சி இல்லை. பட் 3ஆவது இடத்துக்கு வந்துட்டீங்க. கொஞ்சம் எக்ஸோடஸ் வர்றதுனால பலகீனம் அடையுது. இவர் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன்
தெலுங்கு செட்டியார், ஒரு நான் வளாள கவுண்டர் பாதிக்க தான் செய்யும். இவர் எஸ்கி சுப்பையா, முக்குலத்தூர், எல்லா ஜாதிகிட்டையும் செல்வாக்குள்ள ஒரு சகோதரர் பாதிக்கும். தென் இவர் கடம்பூர் ராஜி, அவருக்கு இன்னும் கட்சிக்குள்ளே ஆள் இருக்கு. ஸோ அவர் நாயுடு சமூகம், கோயில்பட்டி, செல்வாக்கானவர். அவர் தோத்தாலும் செல்வாக்கானவர், அதை நம்ம மறுத்து பேசக்கூடாது. அப்போ இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளேயும் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது. இந்த பாதிப்பெல்லாம் மீறி நிற்கிறவங்க எடப்பாடி தலைவர்னு தான் நிற்கிறாங்க. இந்த பாதிப்பு இதெல்லாம் மீறி நிற்கிறவங்க எடப்பாடி தலைவர் தான் நிற்கிறாங்க. இன்றைக்குள்ள சூழ்நிலையில் மரகதம் குமாரவேலுக்கு எதிராக ரெட்டலையில் ஜெயித்துட்டு எப்படி போகலான்னு ஒரு குரல் எழும்புது. அது எடப்பாடிக்கான குரல். எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்ட சூழல். எட்டியப்ப சோழன் ஒரு வன்னியர் சமூக சேர்ந்த சகோதரர், அவரும் எடப்பாடி பக்கம் தான் இருக்கிறார். ஒரு வெட்டி வச்சிருக்கிறாரு. அவர் எடப்பாடி ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதுபோல் நீங்கள் தாராபுரத்தில் சத்யபாமா, அந்த அருந்ததி சமூக சகோதரி கட்சி மாறிட்டாங்கன்னு அவங்களுக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாம் எடப்பாடியை மையமாக வச்சு தான் 40 விழுக்காடு ஓட்டு அங்கே எடுத்திருக்காங்க. ஸோ இருக்கிற கட்சி எடப்பாடிக்கு கட்சி தான். என்ன குட்டையோ நொட்டையோ சிறுசோ பெருசோ அது எடப்பாடிக்கு தான். இப்போ நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே போலரைசேஷன் குறிப்பிட்டீங்க. CV சண்முகம் சொல்கிறாரு, பாமக இல்லைன்னா அதிமுக இதை கூட ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறாரு. எடப்பாடி தரப்பில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மறுக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது 2026 பொறுத்தளவில் அது உண்மைதான். 24 பாமக இல்லாமலே ஜெயிக்கல. ஆனால் சேலம், சிதம்பரம், விழுப்புரம்லாம் நல்ல ஓட்டு எடுத்தாங்க. 3வது ஒரு விஜய் வரும்போது அதில் அந்த வன்னியர் ஃபேக்டர் தான் எதிர்கொண்டு நின்று எடப்பாடியும் காப்பாற்றிருக்குது. எடப்பாடி 31 தொகுதியில் வெற்றி பெறதுக்கு காரணம் அன்புமணி தாங்கிறது உண்மை. நீங்கள் எடப்பாடி முன்னாடி சேர்த்தது பழைய வரலாறுலாம் சொல்கிறாங்க, அதில் நான் மறுக்க வரல. பட் 26 என்ன விஜய் என்டர் பண்ணும்போது உங்கள் நிலைமை என்ன? இப்போ சப்போஸ் திருமாவளவனை திராவிட முன்னேற்ற கழகம் காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறதுக்கு அனுமதிச்சிருப்பாங்கன்னா அது வேற மாதிரி போலரைஸ் ஆயிருக்கும். திமுகவோட பின்னடைவை சந்திச்சிருக்காது. அது திருமாவளவன் ரெட்டியார், நாயுடு, உடையார், வேளாளர் வாக்கெல்லாம் வன்னியர் அணியான அதிமுக அணிக்கு போயிருங்கிற மாதிரி ஒரு தோற்ற உறவும் திமுக பயந்துட்டாங்க. திருமாவளவன் காண்டாட்டாங்க. அது அட்டர்னி பிரிசோதரோட வாக்கு விஜய்க்கு பெரிய அளவில் கிடைச்சி போச்சு. இப்போ இந்த இதில் வன்னியர் வாக்குகள் எடப்பாடி கிடைக்கிறதுக்கு அன்புமணி முக்கிய காரணம். இன்னைக்கு நிலைமை மாறிட்டு. நீங்கள் 2026க்கு முன்னாடி இதே அரசியல் களம் அன்புமணியா டாக்டர் ராமதாஸான்னு இருந்தது. இப்போ டாக்டர் ஐயாவுக்கு ஸ்டேச்சர் இருக்கு, மக்கள் செல்வாக்கு என்ன இல்லை, நில். காலம் ராமதாஸை எங்கே கொண்டு நிறுத்திட்டு பாருங்க, ஐயா அரசியல் பிழைத்தவருக்கு அறம் கூட்டாகும். பட் நம்ம அவரால் தான் நம்ம பாப்புலர் ஆகணும். இன்னைக்கு நம்ம இங்கே பேசுகிறோம்னா நார்வேல இருந்த நம்ம தமிழ் மண்ணுக்குள்ளே பாப்புலர் ஆனதுக்கு ஐயா தான், ஐயாவோட சக்தி தான். அதுக்கு நன்றி கடன் பட்டவங்க. ஐயாவே நம்ம தூக்கி விட்டோம். ஐயாவும் அழிக்க நினைக்கும் போது ஐயாவையும் தூக்கி விட்டோம். அதுக்கு ஐயா ஓகே, அது நடந்த கதை. பட் அவரோட ஸ்டேச்சர் பெருசு, அவரோட வரலாறு பெருசு. ஆனால் அவரோட இன்னைக்குள்ள நிலைமை என்ன பாருங்க, ஒரு மக்கள் சக்தி இல்லைங்கிற லெவலுக்கு ஆயிட்டார். என்ன போராடுவார், எப்படி போராடுவார்? போர்க்குணம் கொண்டவர் தான். அவர்கிட்ட இருந்து இயல்பாட்டே நமக்கு ஐயா தாண்டி நாடார்ந்து படித்த போர்க்குணம் தான் நமக்கு மெயின். அதே மாதிரி ஒரு போர்க்குணம் கொண்ட டாக்டர் ஐயா கூட தான் நம்மளும் நின்னோம். அவரும் போர்க்குணமான 6 வருடமானாலுன்னு 60 வருடமானாலும் சொன்னவர் தான் ஐயா. ஆனால் இன்னைக்கு அவருக்கு நிலைமை என்ன பாருங்க, he ceases to be a political force, ஒரு அரசியல் சக்தி அல்ல ஐயாங்கிற லெவல் ஆகிப்போச்சு. அப்போ ஒரே வன்னியர் லீடர் யாரு? அன்புமணி ராமதாஸ். நீங்க அன்னைக்கு ராமதாஸை காட்டி 18 சீட்டுக்குள்ள அன்புமணியை நிறுத்திட்டீங்க. இன்னைக்கு வட தமிழகத்தில் அன்புமணி ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கிறாரு. இப்போ நீங்க 31 சீட்டு ஜெயித்த இடத்துக்குள்ள அன்புமணி திமுகவோட கூட்டணி போயிட்டாருன்னு வைங்க. அன்புமணி ஸ்டாலின் அவரோட அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூட்டத்துக்கு நேரே பேசி நன்றி தெரிவிச்சிட்டாரு. எடப்பாடி தெரிவிச்சது மாதிரி தெரியல, கட்சி நிர்வாகிகள் அனுப்பியிருக்கலாம். ஸ்டாலின் முத தெரிவிச்சிட்டாரு. அப்போ திமுக ஆப்ஷன் அன்புமணிக்கு ஏறிட்டு, அப்போ அன்புமணியும் டிஎம்கேயும் சேர்ந்துட்டான்னு வைங்க. எடப்பாடிக்கு வடதமிழக நிலைமை என்ன? பரிதாப நிலைமை, தாக்கு பிடிக்க முடியாது. 2 டேஞ்சருங்க. விஜயால எடப்பாடி ஜாஸ்தி பாதிக்கப்படலை. 20 விழுக்காடு 21 விழுக்காடா எடுத்துட்டாரு. பட் அன்புமணி திமுக கூட்டணி வந்துட்டுன்னா வடதமிழத்தில் எப்படி ஃபைட் பண்ணுவாரு? அதைத்தான் சிபி சண்முகம் மாறிய சிச்சுவேஷன்ல சொல்றாரு. நீங்க கடந்த காலத்தை சொல்லி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, சிவி சண்முகம் மேலாம் ஒருமையா பேசுறாரு. ஒருமையா பேச வேண்டிய அவசியம் இல்லை. சிவிஎஸும் ஒருமையா பேசுவார். அவரும் அதை தவிர்க்கணும். அரசியல்ல ஒரு நாகரிகம் வேணும். பெருஞ்சர் அண்ணா பெருந்தகையை பேரை சொல்லிட்டு இருக்கவங்க அண்ணாவின் அரசியல் நாகரிகத்தை படிக்கணும். அது அக்ரி கிருஷ்ணமூர்த்தினாலும் சரி, சிவி சண்முகம்னாலும் சரி. ஸோ அந்த நாகரிக அரசியல் அங்கே தேவை. பட் என்னதான் அக்ரி
கிருஷ்ணமூர்த்தி ஒருமையில பேசி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைச்சாலும் இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன் அன்புமணி மிக முக்கியமானவராயிட்டாரு. அது சிவி சண்முகத்துக்கு தெரியுது. அதை தெரிஞ்சுட்டு தான் சிவி சண்முகம் அந்த வன்னியர் சென்டிமெண்ட்டை எடுத்து விடுறாரு. ஒரு சரியான ஆயுதத்தை எடப்பாடிக்கு எதிராக தூக்கி போடுறாரு. நீங்க ராமதாஸை காட்டி அன்புமணியை மார்ஜினைஸ் பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ நம்மளே சொன்னோம், நீங்க தைரியமா அன்புமணியும் சௌமியா அன்புமணியும் எடப்பாடியில நின்னுங்க, நிலைமையே வேற 10.5 சொல்லி நின்னுங்க. 10.5ங்கிறது வன்னியருக்கு தனி ஒதுக்கீடுங்கிற அந்த பெருமை, அது வன்னியர் நினைக்கிறாங்க எங்களுக்கு தான் அந்த ப்ரைடு இருக்குன்னு. அப்போ அந்த ப்ரைடோட இன்னைக்கு வேற வன்னியர் ஃபோர்ஸ் வந்து ஜெயகுரு ஃபேமிலி இருக்கிறாங்க, இவர் ஃபரோஸ் காந்தி நண்பர் இருக்காங்களா, அதெல்லாம் அமைப்புகள் தான். பட் ஒரு ஃபோர்ஸ் ஆட்டு 4 எம்எல்ஏ ஒரு ராஜ்யசபாங்கிற லெவலில் ஒரு அரசியல் சக்திங்கிற லெவலில் நிரூபிக்கப்பட்ட அரசியல் சக்தியாட்டு வந்து இன்னைக்கு அன்புமணி இருக்கிறாருன்னா அன்புமணிக்கு டிமாண்ட் வந்து பெரிய அளவுக்கு இருக்கும். அப்போ ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிச்சிட்டாருன்னா ஸ்டாலின் உணர்றாரு ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு பெருமளவு விஜய்க்கு போயிட்டு திருமாவளவன் நம்பி நமக்கு பெருசா வரல, நம்ம ஏமாந்துட்டோம், அந்த இடத்த ஸ்டாலின் உணர்றாரு. அப்போ அன்புமணியை நம்பி தான் எடப்பாடி பழனிசாமி வடதமிழகத்தில் நம்பர் 1 இருக்கிறாரு. அப்போ அன்புமணி நம்மளை தூக்கிட்டோம்னா எடப்பாடி நிலைமை சிக்கலாகும்னு ஸ்டாலின் தூண்டியில போட்டுட்டார் அன்புமணிக்கு. அன்புமணி அதை உணர்வார். பலமான ஸ்டாலின் கூட நின்று களமாடுறது நல்லது. வன்னியர் ஓட்டையும் எடப்பாடிட்டு இருந்து நம்ம பக்கம் கொண்டு வரும், எடப்பாடிட்டு இருந்து நம்ம பக்கம் கொண்டு வரும். இதுல சில விஷயங்களை, சில கசப்பான உண்மைகளை நான் சொல்ல விரும்பல. அது தெரியும், அவங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், சேலம் தருமபுரி பகுதி வாழ் மக்களுக்கும் தெரியும். நம்ம அந்த இடத்துக்குள்ள என்னைக்கு ராமதாஸ் கிட்ட வந்தோம்னா வன்னியர் சமூகம் அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்டால பாதிக்கப்படுது, நம்ம கன்னியாகுமரி தொகுதிக்குள்ள இருந்து அதே நம்மள மாதிரிப்பட்ட ஒரு சமூக தளத்துக்குள்ள பாதிக்கப்படக்கூடாதுங்கிற எண்ணத்துக்குள்ள வந்தோம், போராடணும். ராமதாஸ் அதுல பாப்புலாரிட்டிக்கு காரணம்னாலும் கூட நியாயமா நம்ம ஒன்று விஷயத்துக்கு நன்றி உணர்வோடு நிற்கலங்கிறதும் நடந்த கதை. பட் நாம அந்த சமுதாயத்தை பற்றி பேசும்போது அந்த சமுதாயத்தோட எண்ணிக்கையும் அதுக்குள்ள உரிமைகளையும் என்னைக்கு நாம விட்டு கொடுத்து எந்த சூழ்நிலையும் பேசினதில்லை. அப்போ வன்னியர்களோட மைட்டு, வன்னியர்களோட இதை வந்து நீங்க முற்போக்கு, பொதுமைவாதி, ப்ரோக்ரெசிவ், புண்ணாக்கு, தெருப்புழுதி இனி பேசுறவன் எவனும் பேச மாட்டான். அப்ப இனி என்ன வன்னியருக்கு விரோதியா? நானும் எடப்பாடியும் சிவி சண்முகம் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம செய்த தவறுகளை மன்னார் நாவிதர் போயர் ஒற்ற சமங்களுக்காக நான் பேசியிருக்கேன். இன்னைக்கும் பேசுவேன், என்னைக்கும் பேசுவேன், எல்லா இடமும் ஒரே மாதிரி அதை பேசுவேன். பட் வன்னியர்களுக்கு இன்னைக்கு வந்து பெரிய ஒரு இடமும் அதுல அன்புமணி உயர்ந்து இருக்கிறாரு, அது எடப்பாடி பழனிசாமிக்கு இடியாப்ப சிக்கலை உருவாக்கி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சிவி சண்முகம் இதை தூக்கி போட்டு அடிக்கிறாரு. இதற்கு வந்து ஒருமையில அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொல்லக்கூடிய வழக்கங்கள் எல்லாம் கடந்த காலம். எதிர்காலம் அன்புமணி, வடதமிழகத்துல நிர்வகிக்க போறது அன்புமணி, வன்னியர் சமூகம். இதுல ஸ்டாலின் அந்த ஆஃபரை கொடுத்துட்டாரு. சோ எடப்பாடி இதுல பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கிறார். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.